வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் 3 குற்றவியல் சட்டங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இனி சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்வோருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய சாக்சியா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா ஆகிய சட்டங்கள் இயற்றப்பட்டன. இந்த சட்டங்கள் குற்றவியல் நீதியமைப்பை சரி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. அத்துடன் காலனி ஆதிக்க கால குறியீடுகளை மாற்றி அமைக்கும் வகையில் இவை உருவாக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த புதிய 3 குற்றவியல் சட்ட மசோதாக்களும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. குடியரசுத் தலைவரும் இந்த புதிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என மத்திய அரசு அறிவித்தது. முதலாவதாக இந்திய தண்டனை சட்டத்துக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா 2023 என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இரண்டாவதாக குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மூன்றாவதாக இந்திய ஆதார சட்டம் 1872க்கு மாற்றாக பாரதிய சாக்ஷா சட்டங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதேபோன்று பாரதிய நியாய சன்ஹிதா என்ற சட்டத்தில் தேசத்து துரோகம் என்பது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு மாற்றாக நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, பிரிவினைவாதம், கிளர்ச்சி ஆகியவற்றுக்கு எதிரான தண்டனை வழங்கும் புதிய பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. கும்பலாக சேர்ந்து கொலை செய்தால், வன்கொடுமை செய்தால் உள்ளிட்டவற்றில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட்ட 7 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்சொன்ன குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சமூக சேவையை தண்டனையாக வழங்குவது பற்றி வரையறை செய்துள்ளது. அதன்படி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும் போது அது சமூகத்திற்கு நன்மை அளிக்கும் வகையில் இருக்கும். சிறிய அளவிலான திருட்டு, குடிபோதையில் வாகனம் ஓட்டுவது உள்ளிட்ட குற்றங்களுக்கு சமூக சேவை செய்யும் வகையில் உத்தரவிடப்படும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் செய்யும் குற்றங்களில் மனநோய் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இது குழப்பமான மனம் என்ற சொல்லாடாக மாற்றப்பட்டுள்ளது. அடுத்த சட்டமான பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் விசாரித்து முடிக்க வேண்டும். மேலும் வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருக்க வேண்டும். வழக்கு விசாரணை முடிந்ததும் 30 நாட்களில் தீர்ப்பு வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் நபர்களின் வாக்குமூலத்தை வீடியோவாக பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக பாரதிய சாக்சியா அதிநியம் என்ற சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. டிஜிட்டல் மயமாக்கம் செய்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வழக்கு ஆவணங்கள், FIR, குற்றப்பத்திரிகை தீர்ப்புகள் ஆகியவை அவ்வப்போது டிஜிட்டலில் மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் நீதிமன்றங்களில் சமர்ப்பிக்கப்படும் சாட்சியங்களில் டிஜிட்டல் ஆவணங்கள், இமெயில் சர்வர் பதிவுகள், கணினி, SMS வெப்சைட்கள், சான்றுகள், அஞ்சல்கள் உள்ளிட்டவை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் 3 குற்றவியல் சட்டங்களில் முக்கிய அம்சங்கள் என்ன என்று பார்த்தால், இனி காவல் நிலையத்திற்கு சென்றுதான் புகார் தர வேண்டும் என்பதில்லை. மின்னணு தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாகவே புகார் தர முடியும். எந்த ஒரு காவல் நிலையத்திலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம். பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கால அவகாசம் 90 நாட்கள். விசாரணை முடிக்க வேண்டிய நாட்கள் 180. விசாரணை முடிவடைந்த 30 நாட்களில் தீர்ப்பு வழங்க வேண்டும். சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ.